இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் question number 2. The triangular side walls of a flyover have been used for an advertisement. The sides of the walls are 122 meter, 22 meter and 120 meter. The advertisements yields an earning of rupees 5,000 per meter square per year. Per year கொடுத்துருக்காங்க. A company hired one of its walls. ஒரு வாலை வந்து கம்பெனி வந்து 3 monthsக்கு எடுத்திருக்காங்க. எவ்வளோ ரெண்ட் அப்போ இது பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெரான்ஸ் ஃபார்முலா படி எஸ் பெரிமீட்டர் டிவைடட் பை ஹாஃப் 120 ப்ளஸ் 22 ப்ளஸ் 120 divided by 2 264 divided by 2 132 மீட்டர். ஸோ நம்மளோட ஹெரான்ஸ் ஃபார்முலா படி ஏரியா என்னது root of s into s minus a s minus b s minus c. So a plus b plus அதில் எடுத்துட்டோம்ல. So 132 minus 122 132 minus 22 132 minus 120. Okay, root of 132 into இதை சப்ராக்ட் பண்ணால் 10, இதை சப்ராக்ட் பண்ணால் 110, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 12. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டால் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ஈஸின்னு சொன்னேன். ஸோ 11 into 12, இது 10 அப்படியே இருக்கட்டும். இங்கே 10 into 11, இங்கே 12. ஸோ 2 times ரிப்பீட் ஆகிறதுக்கு நம்ம 1 டைம் எழுதினா போதும் ஸ்கொயர் ரூட் வெளியே எடுக்கும்போது. ஸோ அப்போது 2 11க்கு பதில் ஒரு 11, 2 12க்கு பதில் ஒரு 12, ஒரு 2 10க்கு பதில் ஒரு 10. ஸோ 1300, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 132, 10 கூட மல்டிபிள் பண்ணால் மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு என்ன வேணும், அது பர் மீட்டருக்கு காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பர் மீட்டர் 5000 rupees மீட்டர் ஸ்கொயருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ ஏரியாவுக்கு டோட்டல் காஸ்ட் அப்போ என்ன ஆகும் 1320 into 5000. ஸோ 5000க்கு மல்டிபிள் பண்ணால் என்ன வருது 660124. இது எல்லாம் பர் இயருக்கு. ஆனால் நமக்கு காஸ்ட் என்ன வேணும் 3 monthsக்கு. 3 monthsனால் அப்போ பர் இயர்லேருந்து 3 months வேணும்னா என்ன ஆகணும், இந்த வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், ஸோ ரெண்ட் வந்து பர் ஃபார் 3 months. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணும்போது rupees 165 1 tens 1000 100 1 tens 100 1000 10,000 lakh 10 lakh 16,000 sorry 16 lakhs 50,000 ஆகிடும்.